நீ விஜய் ஃபேனுக்கு பொண்ணு கொடுக்க கூடாதா? அப்படி கொடுத்தா அவரை மாதிரியே தண்ணி அடிப்பாங்க, அவரை மாதிரியே ஹேர்ஸ்டைல் பண்ணுவாங்க, அவரை மாதிரியே ஊதாரியா போவாங்கன்னு சொல்றல நீ. அவர் ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்கினாரு. அதை வச்சு மக்களுக்கு நலத்திட்டங்கள் பண்ணாரு, கல்விக்கு நல்லது பண்ணாரு. இப்போ எதுவுமே வேணாண்டா அப்படின்னு தூக்கி போட்டு மக்களுக்கு நல்லது பண்ணும் வந்திருக்காரு. நீ ஒரு கட்சியை ஆரம்பிச்சியே, அந்த கட்சியை வச்சு நீ என்னடி பண்ண? இப்ப சொல்றேன் ஆண்டி, கல்யாணம் ஒண்ணு பண்ணா விஜய் ரசிகரை தாண்டி கல்யாணம் பண்ணுவேன். என்ன வீரலட்சுமி ஆண்டி கேட்டீங்களா? நான் செருப்புல இருக்கிற ஒரு கொசுமா அதான் அச்சன் செத்துருச்சா? அது செத்துச்சுமா. விஜய வச்சு குழப்பு நடத்தணும்னு நினைக்கிற சில பேருக்கு சொல்றேன். கரூர் பிரச்சாரத்துல ஒரு பேட் இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கு ஃபேனுக்கு பொண்ணு கொடுக்க கூடாதா? அப்படி கொடுத்தா அவரை மாதிரியே தண்ணி அடிப்பாங்க, அவரை மாதிரியே ஹேர்ஸ்டைல் பண்ணுவாங்க, அவரை மாதிரியே ஊதாரியா போவாங்கன்னு சொல்றல நீ. அவர் ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்கினாரு. அதை வச்சு மக்களுக்கு நலத்திட்டங்கள் பண்ணாரு, கல்விக்கு நல்லது பண்ணாரு. இப்போ எதுவுமே வேணாண்டா அப்படின்னு தூக்கி போட்டு மக்களுக்கு நல்லது பண்ணும் வந்திருக்காரு. நீ ஒரு கட்சியை ஆரம்பிச்சியே, அந்த கட்சியை வச்சு நீ என்னடி பண்ண? இப்ப சொல்றேன் ஆண்டி,